அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில வந்து நான் ஜூன் 18ஆம் தேதி டாப் 10 லண்டன் நியூஸை வந்து நான் தமிழில் விவரிக்க போகிறேன் நான். ஸோ முதலாவது செய்தி என்னென்னா, லண்டனுக்கு வந்து ஆம்பர் அலர்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பர் அலர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லண்டன் மற்றும் தெற்கு இங்கிலாந்து பகுதியில் வந்து கடுமையான வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா யூகேஹெச்எஸ்ஏவும் மெட் ஆஃபீஸ் வானிலை ஆய்வு மையமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் வந்து 34 டிகிரி வரைக்கும் வெப்பம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக வயதானவர்கள், குழந்தைகள் வந்து வெளியே போகும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக அதிகமான குடிநீர் குடிக்கணும். ஸோ நிழலான பகுதிகளில் பயணிக்குமாறு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் வந்து கடுமையான வெப்பநிலை இருக்கணும். ஸோ அதனால் கவனமாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டாவது செய்தி வந்து பார்த்திங்கன்னா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து மாற்றம் இல்லாமல் 3.75% தொடருவதற்கான இதை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, கடுமையான இன்ஃப்ளேஷனாலையும் பொருளாதார பணவீக்கத்தினாலையும் அதை கட்டுக்குள் கொண்டு வரும் பொருட்டு 3.75 ரேட்டில் வந்து கொண்டு வர நடைமுறை அப்படியே தொடரும்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இன்ஃப்ளேஷன் குறையுமான்றது நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஹீத்ரூ விமான நிலையத்தில் வந்து ஏற்கனவே 2 ரன்வே இருக்குது. அது 3வது ரன்வே வந்து கொண்டு வரதுக்கான திட்டங்களை பற்றி பணிகளை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அமைப்பதற்கான திட்டத்தை வந்து குறித்து பொது ஆலோசனையை வந்து இங்கிலாந்து அரசு வந்து துவங்கியிருக்காங்க. ஸோ இது எப்படி போகுதுன்றதை நம்ம வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, லண்டன் வெஸ்ட் எண்ட் பகுதியில், அதாவது வெஸ்ட் எண்டுனா அதிகமான அந்த லைவ் தியேட்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில், அதாவது பிக்கடெல்லி சர்க்கஸ், லெஸ்டர் ஸ்கொயர், கோவன் கார்டன் அண்ட் டோட்டனம் கோர்ட் தான் வெஸ்ட் எண்ட் பகுதி. அதிகமான லைவ் தியேட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம், அதிகமான மக்கள் வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து பயணிக்கிற இடம். அங்கே வந்து அதிகமான மொபைல் திருட்டு நடக்குது. அதாவது போகிற பாதையில் நடந்துகிட்டு இருக்கும்போது மொபைலை வந்து கையிலேருந்து பறிச்சுட்டு போகிற சம்பவங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அதை தடுக்கும் வண்ணம் வந்து இப்போ காவல்துறை வந்து புதுசாக ஒரு திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன பார்த்திங்கன்னா, இன்று முதல் அந்த பகுதியில் வந்து அதிதீவிர போலீஸ் வந்து ரோந்து போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹை விசிபிலிட்டி பெட்ரோல்ஸ் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த சம்பவங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்து பகுதியில் நான் அதிகமாக பிரயாணம் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் கண்ணால். மொபைலில் வந்து அப்படி இந்த நடைபாதையில் போய்ட்டு இருக்கும்போது கக்குன்னு அந்த பறிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கருப்பு சைக்கிளில் மூஞ்சிலாம் முகமே தெரியாமல் ரொம்ப ஆபத்தான முறையில் அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து பறிச்சுட்டு போவாங்க. இதன் மூலமாக அது குறையும் பொருட்டு மக்களினுடைய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் நம்ம நம்பலாம். அடுத்தது 5வது செய்தியாக பார்த்திங்கன்னா, நடுத்தர வர்க்கம், வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. லண்டனில் வந்து முக்கியமான ப்ரைம் லொக்கேஷனில் வந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வீட்டு வாடகை வந்து 2.7% வந்து வீட்டு வாடகை வந்து உயர்ந்திருக்கு. இதன் மூலமாக வாடகை உயர்ந்திருக்கிறனால மக்கள் வந்து அதிகமான அளவில் வந்து வீட்டு வாடகை செலுத்த நேரிடும். இது வந்து கூடுதலான ஒரு சுமை ஏற்படும் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு. ஸோ மக்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான சிரமத்துக்கு உள்ளாவாங்க. ஸோ இது வந்து அதிகமான புதிய வீடுகள் கட்டும் பட்சத்தில் வீட்டு வாடகை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வருங்காலகட்டத்தில். அடுத்தது வந்து டல்லஸ் ஹில் பகுதியில் வந்து ஒரு 16 வயசு பையனை வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி. 16 வயசு ஒரு சிறுவனை வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் லண்டன் மெட்ரோபாலிட்டன் காவல்துறை வந்து முறைப்படி குற்றச்சாட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்னா, ஒரு இளைஞர் கத்தியால் குத்தி செய்யப்பட்ட சம்பவத்தில் 16 வயது சிறுவன் ஒருவன் வந்து முறைப்படி குற்றச்சாட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு 16 வயது சிறுவன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த செய்தி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, பிபிசி நிறுவனத்தில் வந்து வேலை குறைப்பு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. சுமார் வந்து ஒரு 550 தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேரை வந்து வேலைவாய்ப்புகளை குறைக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு பத்திரிகையாளர் சங்கம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த செய்தி நம்ம பார்த்தோம்னா, பார்க்கிங் அண்ட் டேகனம் லண்டன் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்கிங் அண்ட் டேகனம்ன்ற ஒரு பகுதியில் வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு இருந்த புகையிலை பொருட்களும் எலக்ட்ரானிக் வேப்ஸும் வந்து ஒரு 15,000 பவுண்டு மதிப்புள்ள பொருட்களை வந்து காவல்துறை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க.
ஸோ இது வந்து உரிமம் இல்லாத பொருட்களை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க. இது உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அது அதிகமான சிறுவர்கள் அண்டு இது மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நான் வந்து இதில் தவிர்க்கப்படும் புகைப்பிடிக்கிறதுலேருந்து. ஸோ வரவேற்கத்தக்க வேண்டிய செய்தி. அடுத்தது வந்து இந்த புகழ்பெற்ற ஹென்லி ராயல் ரெகட்டா துடுப்பு போட்டி வந்து லண்டன் தேம்ஸ் ரிவரில் வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த வருஷம் வந்து 21 நாட்டில் இருந்து 862 அணிகள் வந்து பங்கேற்பு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லண்டனில் வந்து இந்த இதுக்கான பணிகள் வந்து மும்முரமாக நடைபெற்றுருக்கு. ஸோ அடுத்தது முக்கியமான செய்தி இல்லை விளையாட்டு ஆர்வலருக்கு முக்கியமான செய்தி. லண்டனில் வந்து இங்கிலாந்து அணி வந்து மாபெரும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அறிமுக போட்டியில் வந்து இங்கிலாந்து ஃபுட்பால் டீம் வந்து குரோஷியா கூட மோதினாங்க. அதில் 4-2 என்ற கணக்கில் வந்து சிறப்பாக விளையாண்டு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அபார வெற்றி பெற்றதுனால லண்டனில் இருக்கக்கூடிய வீதிகளில் பப்புகளில் வந்து அதிகமான ரசிகர்கள் வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஜூன் 18 உண்டான லண்டன் மற்றும் யூகேல நடந்த செய்தி. நாளைக்கு வந்து கடுமையான வெப்பம் இருக்கும். ஸோ அதனால் மக்கள் வந்து அதுக்கான முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு பிரயாணம் பண்ணுமாறு நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வரும் காணொளிகளில் நான் அதிகமான லண்டன் மற்றும் யூகே சார்ந்தமான செய்திகள், பயணங்கள் அதை பற்றின விவரங்களாக நான் பதிவு செய்ய போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.